குடலிறக்கம் என்பது என்ன? குடலிறக்கம் என்பது நம்ம வயிற்றுல இருக்க ஒரு டிஃபெக்ட் வழியாக வயிற்றுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ், அதாவது நம்ம பெருங்குடலோ சிறுகுடலோ இந்த டிஃபெக்ட் வழியாக வெளியில வந்துட்டா அது குடலிறக்கம் என்று சொல்றது. வயிற்றுல இருக்க மொமெண்டம், அதாவது ஃபேட் வெளில வந்தா கூட அது குடலிறக்கம் தான். இது யாருக்கெல்லாம் வரும்? யாருக்கெல்லாம் மசில் வீக்கா இருக்கோ வரலாம். இல்லை என்றால் மேல்ஸுக்கு எஸ்பெஷலா இந்த விரை இறங்குறது இல்லையா, அந்த வழியாக வர்றது சகஜம் தான். மேல்ஸுக்கு அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது விரை வயிற்றுக்குள்ள இருக்கும். நம்ம அம்மா வயிற்று விட்டு வெளியில வந்த உடனே விரை வெளியில இறங்கிடும். அந்த வழியாக ஒரு டிஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். யூஸ்வலா அந்த டிஃபெக்ட் வயசாக க்ளோஸ் ஆகிடும். ஆனால் சிலருக்கு அது க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அது வழியாக குடல் இறங்குவது சகஜம். குடல் இறக்கம்னால என்ன ப்ராப்ளம் வரும்? நமக்கு குடல் இறக்கம்னால வலி வரலாம். திடீர்னு அதில் பெருக்குடலோ சிறுகுடலோ சிக்கிக்கின்னு பெருக்குடலோ சிறுகுடலுக்கோ ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடலாம். ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிட்டா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அது குடல் செத்து போயிடும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம், ஸ்ட்ராங்குலேஷன் என்று சொல்றது. அதனால உயிரிழப்பது கூட வாய்ப்புகள் உள்ளன. அதனால் இதெல்லாம் வருவதற்கு முந்தியே நம்ம குடல் இறக்கத்தை சீர்படுத்த வேண்டும். இதை எப்படி சீர்படுத்துவது அப்படின்னு கேட்பாங்க. காமனா நாங்கள் மெஷ் என்ற ஒரு வலை போல ஒரு மெஷ்ஷை வச்சு, வலை போல ஒரு மெட்டீரியலை வச்சு அந்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன் அங்கேயே இருக்கிற தசையை வச்சு நீங்க தைக்கலாமே? அதையும் வச்சு தைக்கலாம். அதை வச்சு தைச்சா டென்ஷன்ல இருக்கும், அப்போ ஆறாது ஈஸியா. அது விட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனா மெஷ் வச்சோம்னா அது ரெயின்ஃபோர்ஸ், அந்த டிஃபெக்டை ரெயின்ஃபோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல தசை வளர்ந்து அது ஸ்ட்ராங் ஆகிடும் யூஸ்வலா. அதனால நாங்க மெஷ் வைக்கிறதுக்கு எப்போதும் விருப்பப்படுவோம். மெஷ் வைக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இருக்கலாம். சிலருக்கு மெஷ்னால அலர்ஜி வரலாம், சிலருக்கு மெஷ் ஒத்து போகாம போகலாம். மெஷ் எந்த சைஸ்ல வைப்பீங்கன்னு கேட்பாங்க. காமனா ஒரு டிஃபெக்ட் 3 சென்டிமீட்டர்ஸ்னா மெஷ் should be at least 9 centimeters size. That is 3 times the size of the defect or opening. அப்படி பண்ணுவது தான் சகஜம். இந்த மெஷ்ஷை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அது யூஸ்வலா அதை சரௌண்டிங் தசையில வச்சு தைக்கிறது தான் சகஜம். இவ்வளவு பெரிய மெஷ் சின்ன ஓட்டையில பண்ண முடியுமா? ரொம்ப பெரிய மெஷ்ஷா இருந்தால் சின்ன ஓட்டையில அனுப்ப முடியாது. அதுக்காக ஒரு பெரிய ஓட்டையா பண்ணி தான் உள்ள அனுப்ப முடியும். இப்போ மெஷ் வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? மெஷ் வைக்கிறதுனால வலி குறையலாம், மெஷ் வைக்கிறதுனால டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், மெஷ் வைக்கிறதுனால அடுத்த நாளே எழுந்து நடக்கலாம், மெஷ் வைக்கிறதுனால வெயிட் தூக்கலாம், எல்லாம் பண்ணலாம் சகஜமா. இதனால ரெக்கரன்ஸும் ரொம்ப லெஸ். இப்போ எல்லாருக்குமே மெஷ் வைப்பீங்களா? ஆமா, கட்டாயமா எல்லாருக்கும் நாங்கள் மெஷ் வைப்போம். மெஷ் வைக்காம யூஸ்வலா நாங்கள் தைக்கிறது இல்லை. அன்லெஸ் த பேஷண்ட் டசன்ட் வாண்ட் அ மெஷ் ஆர் பேஷண்ட் அலர்ஜி இருக்கு, பேஷண்ட்டுக்கு ஒத்து போகல மெஷ் வச்சுன்னா அப்போ நாங்கள் வைக்கணும். இப்போ இது இந்த மாதிரி அனஸ்தீசியா ஜென்ரல் ஆர் ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து தான் நாங்கள் பண்ணுவோம். இந்த விதமான பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணணுமான்னு கேட்பாங்க. ஆமாம், கட்டாயமாக எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும். அதாவது இருதயம் எப்படி இருக்கு, அவர் கிட்னி எப்படி இருக்கு, லிவர் எப்படி இருக்கு, பிளட் கவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம் அதெல்லாம் பண்ணிட்டு சான்சஸ் ஆஃப் ப்ளீடிங் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம். சிலருக்கு சில பேஷண்ட்ஸ் பிளட் தின்னர்ஸில் இருப்பாங்க. அதை ஆப்ரேஷன் முன்னாடி நிறுத்திட்டு தான் ஆப்ரேட் பண்ணுவோம். இப்போ இந்த குடல் இறக்கம் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் பெட்டில் இருப்பாங்க? யூஸ்வலாக 24 hours தான் மேக்ஸிமம் நாங்கள் பெட்டில் வைக்கிறது. உடனே எழுந்து நடக்கலாம். படி ஏறலாமா? இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாங்க. கட்டாயமாக இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாமோ படி ஏறலாம். படி ஏறுவது நல்லது. படி ஏறதுனால நம்ம மஸ்குலேச்சர் இம்ப்ரூவ் ஆகும். படி ஏறனால சுகர் கண்ட்ரோல் ஆகும். படி ஏறனால இன்ஃபெக்ஷன் வராது. ஆகையால் நான் படி ஏறுவது நல்லது என்று நான் கூறுவேன். எவ்வளோ நாள் கழித்து வெயிட் தூக்கலாம்? ஒரு விதின் 7 days கழித்து வெயிட் தூக்கலாம். மோட்டார் சைக்கிளில் கிக் பண்ணலாமான்னு கேட்பாங்க. மோட்டார் சைக்கிளில் கிக் பண்ணுறதும் காமனாக பண்ணலாம். அதனால் எந்த தப்பும் ஏற்படும்.